எல்லோருக்கும் இந்த அற்புதமான ஒரு தியான பாதையை அமர்த்தி கொடுத்த நமது பிரம்மர்ஷி பித்ராமகா பத்ரிஜி அவர்களுக்கு, ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும், திரு பாபாஜி அவர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துட்ருக்கும் திரு மகா அவதார் பாபாஜி குரூப் அவர்களுக்கும், பாலபழனியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இன்னைக்கு பத்ரிஜி சார் சொன்ன ஒரு அற்புதமான இன்னொரு டாபிக் அஷ்டாங்க ராஜயோகம். முதலில் யோகம் என்றால் என்ன? எல்லாருக்குமே யோகா என்றால் உடல் பயிற்சி, நம்ம ஆசனங்கள் போடுவது அப்படின்னு நாம் நினைப்போம். இப்போ கூட நமக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே நடந்ததல்லவா? அன்னைக்கு கூட பத்ரிஜி சார் மெசேஜில் சொன்னது அதுதான். யோகம் என்றால் 2 விஷயங்கள் சேருதல், அதனை தான் யோகம் என்று சொல்வாங்க. இந்த யோகம் யுஞ்சதே இதி யோகா அன்னார். எது ஒன்றுடன் ஒன்று சேருகிறதோ அதனை தான் யோகம் என்று சொல்வார்கள். இப்போ வாழ்க்கையில் ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருந்தால் அது ஒரு தாம்பத்திய யோகம் என்று, சம்சாரத்தில் ஒரு கணவன் மனைவி சேர்ந்திருந்தால் அது சம்சார யோகம் என்றும், இப்படி பலவிதமான யோகங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம நாட்டில் நிறைய யோகங்கள் என்றது இருக்குது. நான் வருது முன்னால் பழனியப்பன் சார் சொல்லிட்டு இருந்தாருங்களா, ஹட்ட யோகம், நாத யோகம், ஞான யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் என்றது நமக்கு இருக்கு. இப்போ ஹட்டயோகம் என்றால் என்ன? நம்ம பௌத்திக உடலை நாம் ஆசனங்களுடன் சேர்த்து நம்மளோட சுவாசத்தை நாம் கும்பகத்தில் நிறுத்தி வைத்து பண்ணுறது ஹட்டயோகம் என்று சொல்லுவாங்க. அது நிறைய முனிவர்கள், பாபாக்கள், இவங்க எல்லாருமே ஹட்டயோகம் பண்ணுவாங்க. இனி கர்மயோகம் என்றால் என்ன? நாம் எல்லோருமே கர்மயோகத்தில், கர்மம் என்றால் தவறானது கிடையாது. கர்மம் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலில் ஈடுபாடில் இருக்கிறது தான் கர்மயோகம் என்று கூறுவார்கள். கர்மம் என்றால் செயல்கள், எந்த விதமான செயல் நாம் செய்தாலும் கூட அதனை கர்மயோகம் என்று தான் கூறுவார்கள். இந்த கர்மயோகம் என்றது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய விஷயம்தான். அதுலேருந்து யாராலுமே தப்பிச்சு போகவே முடியாது. அவங்கவுங்க பணி கர்மாக்கள் என்றது எது இருக்கோ அதனை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய இந்த கர்மயோகம் என்றது முடிவாகிறது. இனி நாத யோகம். நாத யோகம் என்றால் என்ன? பத்ரிஜி எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட அவர் எவ்வளவு ஒரு புல்லாங்குழல் இசை நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. அவர் ஒரு நாத யோகி. அவர் நாதத்துடன் அந்த யோகத்தில் அவர் சேர்ந்திருக்குன்னா அவர் நாத யோகி. நாம் எல்லோரும் கூட பத்ரிஜி எப்போதும் சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்களால முடிஞ்ச ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது கற்றுக்கிங்க, அதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இனி ஞான யோகம் என்றால் என்ன? இப்போ நிறைய மாஸ்டர்ஸ் பெரிய புத்தகங்கள் படித்தாதான் நமக்கு அதில் இருக்கிற ஞானம் என்றால் என்ன, அறிவு, அதனை நாம் பெறுவதற்காக இந்த ஞான யோகத்தில் நிறைய மகான்கள், பத்ரிஜி அவருடைய தன் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1,00,000 புத்தகங்கள் அவர் படிச்சிருக்காரு. அதிலிருந்து எத்தனையோ விஷயங்கள் நமக்கு நிறைய புக்ஸாக அவர் எழுதி கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே யார் இப்போ புதுசாக வந்த மாஸ்டர்ஸ் யார் இருந்தாலும் கூட தவறாமல் பத்ரிஜி சார் எழுதின பிஏ மாஸ்டர் என்ற புக்கு, துளசிவனம் என்றது, யூ ஃபார் எவர், என்றென்றும் நீ என்ற இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய அவர் தமிழாக்கம் வந்திருக்கு. அது அந்த புத்தகங்கள் எல்லாமே கண்டிப்பாக படித்தாதான் உங்களுக்கு ஆன்மீகம் என்றால் என்ன, நாம் எல்லோரும் ஏன் இந்த ஆன்மீகத்தில் சேர்ந்திருக்கோம் என்றது நமக்கு தெரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஞான யோகத்துக்கு சேர்ந்தது. இன்னும் பக்தி யோகம். பக்தி யோகத்தில் என்ன நிறைய இப்போ மீராதேவி பார்த்தீங்கன்னா அவர் அந்த அம்மா தன்னுடைய பாடல்களில் கிருஷ்ண பரமாத்மாவை சேவித்து அது அவர்களுடைய இனமாங்க. அதே மாதிரி தியாகராஜ சுவாமி ஸ்ரீராமரை பற்றி, மீரா பக்த ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி, அன்னமய்ய பாலாஜி பெருமாளை பற்றி, இதன் போல நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகங்காளியை, இது போல நிறைய மகான்கள் எல்லாமே இந்த பக்தி யோகத்தில் ஈடுபட்டு அவங்களுடைய முன்னேற்றத்தை அவங்க கண்டு கொடுத்தாங்க. இனி ராஜயோகம். கடைசியில் ராஜயோகம் எல்லாத்தை விட மிக சிறந்தது. எப்போ தன்னுக்குள்ளே இருக்கிற தன்னையுடைய சுவாசத்தை கவனிக்கிறார்களோ அவர்களை தான்
ராஜயோகத்துக்கு சேர்ந்தவங்க. இதில் நாம் எத்துடன் சேர்ந்து இருப்போம்? இது நான் சொன்னேன் இல்லவா, வெரி ஃபர்ஸ்ட் 2 விஷயங்கள் ஒன்றில் ஒன்று கூடி இருக்கிறது தான் யோகம் என்றது. இந்த ராஜயோகத்தில் நாம் எந்த விஷயத்தில் சேர்ந்து இப்போ இருக்க போகிறோம் என்றதை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இங்கே நாம் நம்மளுடைய சுவாசத்துடன் இணைந்து நாம் இந்த ராஜயோகத்திலே நாம் ஈடுபட்டிருக்கோம். நம்மளுடைய சூக்ஷ்ம சரீர காரணங்கள் அத்தனை விஷயத்திலுமே நம்ம உயிரோடு இருக்கிறது நம்மளுடைய சுவாசம் ஓடின்னு இருக்கிறது தான். அந்த சுவாசத்தை கவனிக்கிறது தான் இந்த ராஜயோகத்தில் இருக்கிறது. இனி இந்த அஷ்டாங்க ராஜயோகம் என்று பத்ரிஜி சொல்லி அஷ்ட அங்கங்கள், அஷ்டம் என்றால் 8, அங்கங்கள் என்றால் என்ன, அது பகுதிகள் என்று அவர் பிரித்து சொல்லியிருக்காங்க. அந்த 8 அங்கங்கள் என்னவென்றால், அந்த காலத்தில் புத்தர் காலத்தில் சொன்ன அஷ்டாங்க ராஜயோகத்தில் ஃபஸ்ட்டு யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 நிலையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கலைக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் பத்ரிஜி சார் மட்டும் யம நியமங்களை கடைசியில் வச்சுட்டு ஆசனத்தை முதல் கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் என்றால், பதஞ்சலி மகர்ஷி சொன்னது தான் இந்த அஷ்டாங்க ராஜயோகம். அதில் மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, முதல்ல அவன் கடைபிடிக்க வேண்டியது ராஜயோகத்தை தான். நம்மக்கிட்ட எத்தனையோ கெட்ட குணங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் என்றால் தவறு செய்யாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தியானம் செய்யக்கூடாதுன்னு எங்குமே கிடையாது. ராஜயோகத்தில் இது செய்யக்கூடாதுன்றது சொல்கிற விஷயம் மிக மிக சிரிப்பை தரும். அதனால் இப்போ ஒரு பேஷண்ட்ன்றவன் உடம்பு சரியில்லாமல் போனால் டாக்டர்கிட்ட போவானே தவிர, அவர் பேஷண்ட்டாக இருக்கிறவன் கண்டிப்பாக டாக்டராக இருக்கணும் என்ற ஒரு நியமம் என்றது கிடையாது. அதனால் இந்த யம நியமங்கள் ஏன் லாஸ்ட்டில் வச்சாங்கன்றது பத்ரிஜி நமக்கு விவரம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் அஷ்டாங்க ராஜயோகத்தில் ஃபர்ஸ்ட் ஆசனம் என்றால் என்னன்றது இப்போ நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆசனம் என்றால் என்ன? சுகஸ்திர ஆசனம் என்று அவர் சொல்லியிருக்கார். ஆசனம் என்றால் நாம் உட்கார்ற இடம். எப்போ நாம் தியானத்துக்கு அமர்கிறோமோ, எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் கூட அந்த இடம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஒரு சேர் ஆகட்டும், சோஃபா, தரை, கட்டில், எங்கேயாவது உட்காருங்க, உங்கள் இஷ்டம். அது நீங்கள் உட்காரும்போது ஆடாமல் அசையாமல் நீங்கள் பண்ணுற 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் உங்களுக்கு எந்த விதமான உடல் கஷ்டம் இல்லாமல், நீங்கள் சேர் சரியில்லாமலோ கட்டில் கொஞ்சம் கஷ்டமாகவோ அப்படிலாம் இருக்கிற இடத்துல நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யவே கூடாது. நீங்கள் பண்ணுற 1/2 மணி நேரம் ஆகட்டும், உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டி கைகளை கூத்தி கால்களை கிராஸ் பண்ணி நாம் தியானத்துக்கு நம்மளுடைய இயற்கையான எளிதான கடவுள் கொடுத்த இந்த எளிதான சுவாசத்தை நாம் கவனிக்க போகிறோம். அதனைக்கு நாம் ஃபஸ்ட்டு நம்ம உடலை நாம் சரியாக அமைத்து கொள்ளணும். உடலில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களால் தியானத்துக்கு அமரவே முடியாது. அதனால் ஃபஸ்ட் ஸ்திர சுக ஆசனம் என்றது பத்ரிஜி எப்போவாவது நாங்கள் தியானம் கிளாஸஸ் போயிட்டு வந்தால், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அவர் ஊருக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுமே என்ன கேட்டாங்க, என்ன பார்த்து முதல்ல நாங்கள் நல்லா ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்தோம் என்று சொல்லுங்கள் என்பாங்க. நாங்கள் தியானம் செய்தோம் என்றதெல்லாம் செகண்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்தவங்க கைகள் பிரிக்காமல், எந்த விதமான உடலுக்கு ஒரு தளர்வு இல்லாமல் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆடாமல் அசையாமல் இருக்கிறீர்களா, உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அதனைத்தான் ஸ்திர சுக ஆசனம் என்று சொல்கிறார்கள். அதனை நாம் சாதனை பண்ணணும். உட்கார்ந்ததுலேருந்து நமக்கு கை அரிக்கிறது, முதுகரிக்கிறது, மூஞ்சில் என்னமோ பண்ணுறது, இப்படி எல்லாமே நமக்கு தோணும். அந்த நேரத்தில் கூட நம்மளை நாம் அந்த செயல்களிலிருந்து கட்டுப்படுத்த கண்களை திறக்காமல் எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த 1/2 மணி நேரம் கண்ணை திறக்க மாட்டேன், என் கைகளை பிரிக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக இருக்கணும். கால்களையாவது நீங்கள் மாற்றி உட்காரலாமே தவிர கைகளை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பிரிக்கவே கூடாது, கண்களை திறக்கக்கூடாது. இந்த 2 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அது புரிஞ்சுக்கிங்க. இனி செகண்ட் பிராணாயாமம். பிராணாயாமம் தருவா. இப்போ நம்ம உட்கார்ந்தாச்சு தியானத்துக்கு, ஓகே. கண்களை 2 மூடியாச்சு, கைகளை கோத்தாச்சு, கால்களை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் அடுத்து என்ன பண்ணணும்? பிராணாயாமம். இந்த சுவாசத்தை கவனிக்கணும். சுவாசத்தை என்ன, உள் சுவாசம் வெளி சுவாசம் எப்படி வருது போகிறதுன்றது. அதுக்காக நாம் 8, 16 கும்பக ரேச்சக பூரகம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. கும்பகம் என்றால் 8 நம்பருக்குள்ள சுவாசத்தை மேலே எடுக்கிறது. கும்பகம் என்றால் இங்கே 16 நம்பர் நமக்குள்ளேயே சொல்லிட்டு இங்கே பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுறது.
பூரகம் என்றால் இங்கே விடுறது, உச்வாசம் நிஸ்வாசம். இதனை நாம் பண்ணுறதுன்றது ஹடயோகம். இதனை கும்பக பூரக ரேச்சகம் என்று சொல்லுவாங்க. இது எல்லாமே நாம் செய்யறது கிடையாது. எளிதான இந்த சுவாசத்தை நாம் கவனிக்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பிராணாயாமத்தில் இருக்கிற ஒரு கண்டிப்பான ஒரு முறை. அதனை தான் நாம் கடைப்பிடிக்கணுமே தவிர, இந்த பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம இயற்கையாக கடவுள் கொடுத்த இந்த சுவாசம் என்று எப்படி வருகிறதோ அதன் மேலே தான் நம்மளுடைய தியாசை இருக்கணும். எத்தனை கண்ண மூடினா விஷயங்கள், வெளியில் விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். அதனை எல்லாமே நம்ம பொருட்படுத்தாமல் எங்கே எந்த தாட் வந்தாலும் கூட அதை அங்கவே கட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கவனத்தை சுவாசத்தின் மேல் கொண்டு வருது தான் நம்ம சுவாசத்தின் மேல் அதுதான் 2வது பிராணாயாமம் என்றது. இந்த சுகஸ்திர ஆசனத்தில் நாம் இருக்கும்போது சுகஸ்திரம் பிராணாயாமத்தை நாம் சொல்லுகிறோம். இங்கே நான் சொன்ன மாதிரி கும்பக பூரக ரேச்சகம் என்றது கிடையாது. கௌதம புத்தர் நமக்கு இதனை பற்றி தான் 2வது அஷ்டாங்கத்தில் பிராணாயாமம் என்றது 2வது கண்டிஷன். இதனை நமக்கு தெரியும். அபானா என்றால் என்ன, ஆனா என்றால் என்ன, அபானா என்றால் என்ன என்றது உச்வாச நிஸ்வாசங்கள் என்று சொன்னார்கள். இனி 3வது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்றால் என்ன? பிரதி பிளஸ் ஆகாரம். இதில் 2 வார்த்தைகள் சேர்ந்திருக்கிறது. ஒன்று பிரதி என்றால் ஆப்போசிட்டாக நினைக்கிறது. இப்போ நம்ம வெளியில் போகிற இந்த இந்திரியங்களை எல்லாமே எண்ணங்களை நாம் மறுபடியும் அதனை கட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளேயே எடுத்து வந்து நாம் அதனை கண்ட்ரோல் பண்ணுறதான் பிரத்யாகாரம். நம்ம கண்ணை திறந்தால் நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். பிராபஞ்சிகமான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு ஒரு ஆகாரம். அப்படி என்றால் என்ன? கண்களினால் பார்க்கறது, காதினால் கேட்கறது, மூக்கினால் வாசனைகள் பெறுவது, இது எல்லாமே நாம் எத்தனையோ விஷயங்களை நம்ம உள்வாங்குறோம். இது எல்லாமே நமக்குள்ள ஒரு ஆகாரம் என்றால் சாப்பிட்ற உணவு என்றது கிடையாது. இது எல்லாமே பிரத்யாகாரம். இதனை எல்லாமே தவிர்த்து நம்மளுடைய வெளி விஷயங்களை எதையுமே உள்வாங்காமல் நம் சுவாசத்தையே நாம் கவனிக்கிறது பிரத்யாகாரம். எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சுவாசத்தின் மேல் தியாசையை கவனத்தை வைக்கிறாரோ உடனே அந்த நொடியிலேயே அவங்களுக்கு இந்த வெளி உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் மேலே அந்த கவனம் என்றது மறைஞ்சு போய்விடுகிறது. ஒரு மனிதனுக்கு மானசீகமான ஒரு நிர்விஷமான விஷயம் வந்தப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும், கேட்க முடியும். இதனைத்தான் பிரத்யாகாரம் என்று சொல்கிறார்கள். நமக்கு ரகரகமான எண்ணங்கள் வந்து போய்கிட்டே முக்கியமாக லேடிஸ்க்கு சொல்லவே வேண்டாம். உலகத்தில் இருக்காத விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் வேணும். அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் என்றது இதனால நிறைய வரும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க மனசில் நிறைய எண்ணங்கள் எப்போவுமே தோண்டிக்கிட்டு இருக்கும். சில ஜென்ஸுக்கு அவங்களுக்கு இந்த வெளி விஷயங்கள் மேலே பிரபஞ்சகமான விஷயங்கள் மேலே அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. அவங்க சீக்கிரமாக சுவாசத்தின் மேல் கவனத்தை வைத்தார்கள்னா அவங்களால தாட்லெஸ் ஸ்டேஜ்க்குன்றது போக முடியும். இவங்க தான் நம்மளால் ஒரு நல்ல நிலையைக்கு அவங்களால செல்ல முடியும். இதிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அதில் ஒரு பிடிப்பு என்றது ஏற்படுகிறது. இனி 4வது அஷ்டாங்க ராஜயோகம் தாரணை. தாரணை என்றால் என்ன? எப்போ நாம் கண்ணு மூடிண்டு உள் மனசில் நம்மளுடைய இன்னர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த 4வது திசையில் நாம் ஒன்றாக நம்மளுடன் நாம் ஒன்றாக சேர்ந்து விடுவோம். நாம் அப்போ வெளி உலகத்திலேருந்து நாம் எப்பவும் வெளியில் வந்துட்டோம். அங்கே ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு தியானத்து வேறு யார் பக்கத்தில் பாம்பு விழுந்தாலும் கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷனோடு நாம் உட்கார்ந்து தியானம் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் ஏகாகிரதா என்று சொல்லுவாங்க. எப்போ நம்மளுடைய அந்த இந்திரியங்கள் ரொம்ப ஆக்டிவ் ஆகி நாம் உள் விஷயங்களை எப்போ நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ உங்களால் ஆஸ்ட்ரல் ட்ராவல்ன்றது பண்ண முடியும். அப்போ நீங்கள் எங்கேயோ பார்க்காத லோகங்கள் எல்லாமே உங்களால் அந்த நேரத்தில் உங்களால் கண்ணை மூடிண்டு இருக்கும் போது உங்களுக்கு தோணுகிறது. இது நாம் முக்கியமாக அங்கே எதனால் அப்படி தோன்றுறதுன்னா நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு கான்சென்ட்ரேஷன் என்ற நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களால் அந்த தோற்றத்தை உங்களால் அடைய முடியும் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
நம்ம எந்த விஷயத்து மேலே ஒரு கான்சென்ட்ரேஷன் என்றது அதிகமாக வைக்கிறோமோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு அது கொண்டு செல்லுகிறது என்றது நாம் மறக்கவே கூடாது. இந்த தாரணை என்றது நிறைய புத்தகங்களில் தாரணை என்றால் உடையிறது, வஸ்திர தாரணம், மாலா தாரணம், புஸ்தக தாரணம் என்று எல்லாமே தாரணம் என்றால் நாம் செய்கிறது, எடுத்துக்கொள்வது என்று நாம் நினைக்கலாம். இது நாம் சொல்ல போனால் இது நம்மளுடைய தியானம் பண்ணும்போது நம்ம எப்போ நம்ம அந்தர் மனம் என்றது எப்போ இந்த விஷயங்களை வேறு வெளி விஷயங்களை மேலே ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறதோ அப்போ தான் நம்மளுடைய உள் மனம் என்றது நமக்கு அற்புதமாக அந்தர் விஷயங்கள் என்றது ஈடுபாடோடு இருக்க முடிகிறது. அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேஷன் காட்டுறது தான் தாரணை. இது 4வது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆசனம், 2 பிராணாயாமம், 3 பிரத்யாகாரம், 4 தாரணை. இப்போ 5வது இனி தியானம். தியானம் என்றால் என்ன நம்ம இப்போ தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம தாரணை செய்ய 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 சில நாட்களுக்கு நமக்கு தியானம் என்றது தெரிய வருது. தியானம் என்ற இந்த வார்த்தையில் 2 வேர்ட்ஸ் என்றது இணைந்திருக்கு. தீ ப்ளஸ் யானம். தீ என்றால் இந்த உடலுடன் நீங்கள் பயணிக்கிறது தான் தியானம் என்று சொல்வாங்க. யானம் என்றால் என்ன? ட்ராவல். தீ என்றால் உடல். உடலுடன் நீங்கள் பண்ணுற இந்த ஆன்மீக ட்ராவலை தான் தியானம் என்று கூறுகிறார்கள். இந்த சரீரம் என்றது நமக்கே தெரியும், எத்தனையோ அணு பரிமாணுக்களுடன் சேர்ந்து இருக்கு. நம்ம உடலுக்குள்ளே தண்ணீர், ரத்தம், எலும்பு, மாமிசம், நரம்புகள், எலும்புகள் இத்தோடு எல்லாமே நம்மளுடன் சேர்ந்து இருக்கிறது தான் இந்த நமக்கு ஸ்தூல சரீரம். நம்ம ராஜயோகத்தில் இருக்கும்போது இந்த நமக்கு எத்தனையோ முறையில் நமக்கு 7 உடல்கள் இருக்கிறது என்றது நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், காரண சரீரம், மகா காரண சரீரம். இந்த மாதிரி 7 சரீரங்களோட நாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தியானம் பண்ணும்போது நமக்கு ஒரு அற்புதமான நிலையை நம்மளால் அடைய முடியும் என்றது நாம் உணர்கிறோம். எப்படி என்றால் இந்த சூக்ஷ்ம சரீரம் நமக்கு சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய அனுபவங்கள் வரும். ஸ்தூல சரீரம் என்றால் ஃபிசிக்கல் பாடி, சூக்ஷ்ம சரீரம் என்றால் ஆஸ்ட்ரல் பாடி. ஆஸ்ட்ரல் பாடியிலே தான் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் என்றது வருமே தவிர பௌதீக உடலில் நமக்கு தெரியாது. கண்ணு திறந்திருக்கும் போது எந்த அனுபவங்களும் தோணாது. கண்ணை மூடி நீங்கள் எப்போ தியானத்தில் அமர்றீங்களோ அதுவும் தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு நீங்கள் போகும்போது உங்களால் இந்த அனுபவங்கள் இந்த உடலுடன் நாம் இங்கே தான் உட்கார்ந்துருப்போம். ஆனால் நம்ம மனம் தெரியாமலே அந்த தியானத்திலே நாம் பார்க்காத எத்தனையோ லோகங்களுக்கு எல்லாமே நாம் சென்று அதனை எல்லாமே நாம் கவனிக்கிற ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறதுன்னா இந்த தியானம் என்ற ஒரு நிலையிலே தான் நம்மளால் பெற முடியும். இது போல ஒரு தீர்க்கமாக நாம் இந்த காரண சரீரத்தில் நாம் இணைந்திருக்கும் போது தான் இந்த டிராவல் என்றது அங்கே நடக்கிறது. எப்போவாவது நாம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்ட பிறகு அப்படி என்றால் நம்ம உள் மனதுடன் நம்மளோட அஞ்சேந்திரியங்களோட நாம் இணையிருக்கும் பொழுது நம்ம மனசு எந்த விதயத்திலுமே இந்த பௌதீகமான விஷயங்கள் பற்றிய ஈடுபாடோடு இருக்காத நேரத்திலே தான் உங்களுக்கு தாட்லெஸ் ஸ்டேஜ், மனசு எங்கேயோ இருந்துட்டு கண்ணை மூடிண்டு எவ்வளோ மணி நேரம் உட்கார்ந்தாலும் கூட உங்களால் ஒரு அனுபவத்தையும் கூட பெற முடியாது. எப்போ கம்ப்ளீட் தாட்லெஸ் ஸ்டேஜ் அந்த நேரத்திலே தான் உங்களுக்கு விஸ்வத்திலேருந்து வர அந்த காஸ்மிக் எனர்ஜின்றது உங்களால் உள்வாங்க முடியும். அந்த விஸ்வசக்தியை நீங்கள் உள்வாங்குகிற நேரத்திலே தான் உங்களுக்கு இப்படி போன்ற ஒரு தேர்ட் ஐ ஆக்டிவேஷன், இப்படி போன்ற ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் இது எல்லாமே உங்களுக்கு நடைபெறுகிறது. இந்த சூக்ஷ்ம சரீர யானம் நடக்கும்போது நீங்கள் பார்க்காத எத்தனையோ இப்போ நாம் இருக்கிற இந்த கேலக்ஸி பூலோகம் என்ற இந்த கேலக்சியை விட எத்தனையோ கிரகங்கள் இன்னும் மேலைக்கு இருக்குது. அதனை எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். காரண சரீரத்தையும் மகா காரண சரீரத்தையும் உங்களால் அந்தந்த லோகத்துக்கு போகும் பொழுது உங்களை நீங்களே அங்கே பார்த்தீர்கள் அப்படின்னுட்டு அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எத்தனையோ ஞானமான சூக்ஷ்மமான விஷயங்கள்
தெரிய வரும். கடந்த ஜென்மங்களை பற்றி நீங்களே பார்த்து கொள்வீங்க. மறைந்து போன உங்கள் பேரண்ட்ஸையும் நீங்களால் பார்க்க முடியும். அவங்க எந்த லோகத்தில் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்றது உங்களால் இந்த சூக்ஷ்ம சரீர பிரயாணம் செய்யும் பொழுது உங்களால் அந்த விஷயங்கள் எல்லாமே உணர முடியும் என்று 5வது நிலை தியானத்தில் சொல்லியிருக்காங்க. இனி 6வது நிலை சமாதி. சமாதி என்றால் என்ன? நாம் எல்லாமே நினைக்கிற சமாதி என்றால் நாம் பாடி வெக்கேட் பண்ண பிறகு நம்மளுடைய டெட் பாடி எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு அது மேலே 4 கற்களை கட்டுவிட்டு அங்கே பேர் எழுதிட்டு பிறந்தது இப்போ இறந்தது இப்போன்றது பண்ணுறது சமாதி கிடையாது. அது ஒரு மான்யூமெண்ட். நமக்கு நாம் அங்கே இருக்கிறோன்றது ஒரு அடையாளம் தான். சமாதி என்றால் என்னவென்றால், நான் யார், எங்கிருந்து வந்தேன், எதுக்காக வந்தேன், முதலில் என்னுடைய பிறப்புக்கு காரணம் என்ன, இந்த சிருஷ்டியின் ரகசியம் என்ன, எப்படி போன்ற ஒரு விஷயங்களை பற்றி அந்த தியானம்ல அந்த சூக்ஷ்ம சரீர தியானம் நீங்கள் பண்ணும்போது இந்த விஷயங்களை பற்றி எல்லாமே ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதில்கள் கிடைக்கிற நிலையைத்தான் சமாதி நிலை என்று சொல்வார்கள். இப்போ யார் ஒரு சமாதி நிலையில் அடைந்து இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் தட்டி எழுப்பினாலும் கூட அவங்க கண்களை திறக்க மாட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு டீப் நிலையில் இருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், பக்கத்தில் பாம்பு விழுந்தாலும் கூட அவங்க கண்ணை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த உடலே இல்லை. அவங்க எப்போவோ ஆஸ்ட்ரல் போயிட்டாங்க. அங்கே இருக்கிறது வெறும் ஒரு ஸ்தூல உடல் தான். அந்த மாதிரி சமாதி நிலைக்கு அவங்க சென்று இருப்பாங்க. இதனை தான் முதலையா சவிகல்ப சமாதி என்று சொல்லியிருப்பாங்க. இதில் சவிகல்ப சமாதின்னு ஒன்று இருக்குது, நிர்விகல்ப சமாதி, விகல்ப சமாதி என்று நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தரும் முதலில் இந்த அஷ்டாங்க ராஜ யோகத்தில் இந்த 8 விஷயங்களில் யம நியமங்களை கடைசிக்கு கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 6 அங்கங்களையும் முதல்ல கொண்டு வரணும். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னுட்டுன்னு இதனை முதல்ல கொண்டு வந்து ஒவ்வொரு நிலையிலுமே நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் மட்டும்தான் 8வது யமம், 8வது யம நியமங்கள் என்று சொல்லுவாங்க. இதனை யம நியமங்கள் சாதாரணமாக நம்ம போல ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப டஃப். தியாகராஜ சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னுச்சுன்னா, ஒரு கீர்த்தனையில் அவர் சொல்லியிருக்கார், ஒரு நிமிஷமாவது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே தவிர்த்து அந்த கடவுள் மேலே நீ உன்னுடைய தியாசையை நீ திருப்பினா உன்னை விட மிக பெரிய ஒரு பாக்கியசாலி கிடையாது. சித்தவிருத்தி நிரோதம் என்று யோகா சித்தவிருத்தி நிரோதகா என்று பதஞ்சலி இந்த ராஜயோகத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்லியிருக்காங்க. யோகா சித்தவிருத்தி நிரோதம் என்றால் என்ன? உங்கள் மனதை நீங்கள் காலி பண்ணுறது தான் இதில் முதல் விஷயம். இதில் பிராணாயாமம், சுகமய பிராணாயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாமே ஆனாபானசதியில் முதல் விஷயங்கள். இதனை கடந்தாலும் மட்டும்தான் இந்த யம நியமங்கள் என்றது நமக்கு வருகிறது. இந்த யமம் என்றதில் என்னென்ன வருது? இப்போ நாம் அஷ்டாங்கராஜ யோகத்திலேயே 8 பார்ட்ஸை நாம் தெரிஞ்சு, இதில் இப்போ 6 பார்ட்ஸை நாம் தெரிஞ்சுக்கிறாச்சு. இப்போ 7வது யமம். யமத்தில் தெரிஞ்சுக்கும் போது யமத்தில் 5 பாகங்கள் இருக்குது. அந்த 5 என்னன்னா, ஃபஸ்ட்டு சத்தியம், 2வது அஹிம்சை, 3வது பிரம்மச்சரியம், 4வது அஸ்தேயம், 5வது அபரிக்கிரகம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த யம நியமங்களை நாம் கடைப்பிடிக்கும் போது எப்படி வாழணும் என்றால், சத்தியத்தை தவிர பொய் சொல்லவே கூடாது. நம்மளால் இருக்க முடியுமா? எந்த காலகட்டத்தில் எந்த மனிதனாலுமே பொய் சொல்லாமல் வாழவே முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை பொய்களும் சொல்கிறோம், செய்து தவறும் தெரிஞ்சு கூட நம்மளால் அந்தந்த சந்தர்ப்பத்தில் பொய் சொல்ல வேண்டியதாக நிலையிலே நாம் இருக்கிறோம். அதனால் யம நியமங்களை நம்மளால் கடைபிடிக்கிறது என்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன சத்தியம் என்றதுக்கே நமக்கு தெரியலன்னா இனி அஹிம்சை, பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம் என்றது மிக மிக கஷ்டமானது. இனி 2வது அதில் நாம் இந்த சத்தியம் என்றது என்ன? நாம் பொய் சொல்லக்கூடாது. எந்த விஷயத்தையும் கூட நாம் எல்லாருமே இந்த உடல் அல்ல, நாம் எல்லாரும் ஒரு ஆன்மாக்கள். இந்த உடலுக்கு தான் அழிவிற்கே தவிர ஆன்மாவுக்கு அழிவில்லை என்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இதனை நாம எல்லா ஜீவராசிகளிலுமே அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இது எல்லாமே அத்தனை ஜீவாத்மகளும் என் போல ஒரு ஆன்மாதான் என்று புரிந்து கொள்வதுதான் இந்த சத்தியத்தினோட இது. அப்படியே அது போலவே அஹிம்சை. அஹிம்சை என்னால் என்ன நமக்கு தெரியும். யார் எந்த உயிரினுமே கொன்று சாப்பிடுறதுன்றது நம்மளையோட கடமை கிடையாது. ஒரு மனுஷனை பேச்சினால கஷ்டப்படுத்தினாலும் கூட அது ஹிம்சை தான் அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இனி 3வது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்றால் என்னன்னா, அதில் உடல் முறையா ஒரு ஆண் பெண் சேராமல் இருக்கிறதுன்றது பிரம்மச்சரியம் இல்லை. அதுக்கு பேர் பிரம்மச்சரியம் இல்லை. நாம் எல்லோருமே பிரம்மச்சரியம் என்ற வார்த்தைக்கு ஒரு தப்பான ஒரு அப்ரிவேஷன் நினச்சிட்டு இருக்கோம். பிரம்மச்சரியம் என்றால் எப்போதுமே அந்த பிரம்மம் பரபிரம்மத்திலே நாம் நினைத்துன்ற அது அவருடன் நாம் சேர்ந்து இருப்பது தான். அப்படி என்றால் என்ன, நாம் எப்போதுமே வாஸ்தவத்துக்கு ரியாலிட்டிக்கு கிட்டையாக இருக்கணும். ஒரு கற்பனை வாழ்க்கை நமக்கு கிடையாது. பூரிதி பிரம்மஹா அப்படி என்றால் என்ன, எப்போதுமே பி ப்ரெசன்ட், பாஸ்ட் இல்லை ஃப்யூச்சர் இல்லை, ஆல்வேஸ் பி ப்ரெசன்ட். அப்படி இல்லை, அந்த மார்க்கத்தில் என்ன நடந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் எல்லாத்துக்குமே என்ற ஒரு முறையில் வாழ்கிறவன் தான் பிரம்மச்சரியம் என்று கிடைக்கிறது. இனி 4வது அஸ்தேயம். அஸ்தேயம் என்றால் என்ன, எப்போதுமே மற்றவங்களுடைய பொருளுக்கு மேலே ஆசைப்படாமல் இருக்கணும். யாருக்காவது ஒரு லாட்ரியில் பணம் கிடைச்சது, இல்லை அவங்க நிறைய ஒரு நல்ல கார் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க, சொத்து பொருள் நகை இதெல்லாம் வாங்கினாங்களும் மற்றவங்க அவங்கள பார்த்து பொறாமை படக்கூடாது. அது அஸ்தேயம் என்று 4வது பாயிண்ட். இதெல்லாம் யமத்திலே வர பாயிண்ட்ஸ். இனி 5வது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் என்றால் என்னவென்றால், நம்மிடம் நமக்கு தேவையானது கொஞ்சம் இருந்தாலும் கூட அதில் நாம் கொஞ்சமாவது மற்றவங்க யாரிடம் இருந்தும் கூட நாம் ஆசைப்பட்டு எடுத்துக்காம இருக்கணும். நமக்கு தேவைன்னு தெரிஞ்சாலும் கூட அவங்க கிட்ட இருந்து நாம் அதனை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இருக்கிறதுலே நாம் சந்தோஷமாக இருக்கணும். தேவைப்படுது நமக்கு, அவங்க கிட்ட இருக்கு, அது கேட்டு கூட நாம் தேவைக்கு அதனை அபரிக்கிரகம் பண்ணவே கூடாது. சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம், அஸ்தேயம் அண்ட் அபரிக்கிரகம் என்றது யமத்திலே சொல்லப்பட்ட 5 விஷயங்கள். இனி நியமம் என்று இனி 7வது ராஜயோகத்து அஷ்டாங்கத்தில் வரும்போது இதுலேயும் 5 பாகங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன, சௌச்சம், சந்தோஷம், ஸ்வாத்தியாயம், தவம், ஈஸ்வர பிரணிதானம். இந்த 5 விஷயங்களுமே நியமத்திலே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லோருமே ஏன் பதஞ்சலி கொடுத்த இந்த அஷ்டாங்க ராஜ யோகத்தில் இந்த 2த்தையும் நாம் பின்னு வாங்கிட்டு வந்திருக்கோம் என்றால், இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த மனுஷனாலுமே ஒன்று இல்லைன்னு ஒன்று பண்ணாமல் இருக்கவே முடியாது. தவறு பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் இருக்கணும் என்றால் முதலில் நாம் இந்த ஆசனத்திலேருந்து ஆரம்பித்து பத்திஜி சொன்ன தியானம் வரையிலும் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாவது நமக்குள்ள மாற்றம் வந்த பிறகு இந்த யமத்தில் இருக்கிற 1-2 விஷயமாவது நம்மளால் கடைபிடிக்க முடியும். எடுத்த உடனே யமத்துக்கு போயிட்டோன்னா நாம் தவறு செய்யாமலோ பேசாமலோ பொய் சொல்லாமலோ இது எல்லாமே இல்லாமல் இருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் ஆசனம், தாரணை, பிரத்யாகாரம், தியானம் இதெல்லாம் பண்ணாலும் கூட வேஸ்ட். அதனால சின்னதாக அவர் நம்மளை திரித்து கொண்டே லாஸ்ட் யம நியமங்களுக்கு கொண்டு வந்திருக்கார். இந்த நியமத்திலே இருக்கிற சௌச்சம் என்றால் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் நாம் பண்ணுற டெய்லி டியூட்டிஸில் நாம் சௌச்சம் என்றால் கிளென்லினஸ். காலையில் எழுந்திரிச்சதுமே தியானம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நாம் குளிச்சுட்டு தான் தியானம் பண்ணணும் என்று பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. சாரி மாஸ்டர்ஸ், யாருமே குளிக்காமல் தியானம் பண்ணக்கூடாது. ஆனால் நாம் செய்கிறோமா? அது கிடையாது. எல்லோருமே நாம் எடுத்த உடனே அந்த கட்டிலேயே உட்காரோம், ப்ரஷ் பண்ணிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு நம் உடலை ராத்திரி பூரா அந்த கட்டில் படுத்து பெரளி தூங்கி எழுந்திருக்கிற நம் உடலை ஒரு சௌச்சமாக வைத்து கொண்ட பிறகுதான் தியானம் செய்யணும் என்ற ஒரு கடமையை நாம் செய்கிறது கிடையாது. அது சௌச்சம். 2வது சந்தோஷம். நமக்கு வாழ்க்கையிலே நாம் எந்த நிலையிலுமே ஒரு கஷ்டம், சந்தோஷம், துக்கம் எந்த விஷயத்திலுமே ஒரு வேதனை என்று இல்லாமல் ஆனந்தமாக வாழ முடிகிறவங்க தான் சந்தோஷம் என்றதுக்கு சொல்லியிருக்காங்க.
ஒரு ஜெயம் வந்தாலோ அபஜயம் வந்தாலோ, ஒரு மரணத்திலேயோ, பிறப்பு, ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம், ஒருத்தர் வீட்டிலேருந்து இறந்து போயிட்டா மரணம், துக்கம், இது எல்லாத்துக்குமே நாம் எப்போதுமே அதிலிருந்து ஒரு ஈடுபாடோடு இல்லாமல் எனக்கு வரது வரட்டும், போனது போகட்டும், இதில் எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு வாழ்கிறவன் தான் மூணாவதுல சந்தோஷம் இருப்பான். எப்பொழுதுமே நம்மளுடைய ஆன்மீக புத்தகங்கள் நிறைய படிக்கிறது. நாம் அது படித்தா நமக்கு மிக எளிதாக அது சீக்கிரமாக நமக்கு புரிந்துவிடும். எப்படி போன்ற ஒரு உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரங்கள், யோக சூத்திரங்கள், இது எல்லாமே பகவத்கீத ஸ்லோகங்கள் எது படித்தாலும் கூட இதனை நாம ஸ்வ அத்தியாயம் என்று சொல்கிறோம். இதனை நாம உடனே நாம புரிந்து கொள்ளணும் என்றால் நிறைய புத்தகங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஸ்வ அத்தியாயம் என்றது ஆன்மபரமாக அதில் என்ன மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்கன்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகுதான் இந்த தபம் ஜபம் அப்படி என்றால் நமக்குள்ளே இருக்கிற நிறைய இப்படி ஒரு சாத்வீகமாக இந்த 3 குணங்கள், தமோ குணம், ரஜோகுணம், சாத்வீக குணம், இதிலிருந்து நாம் மெல்ல 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 நம்மளே நாம் எல்லா விஷயத்திலுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வரும்போது உணவு கம்மி பண்ணிக்கணும், தூக்கத்தை கம்மி பண்ணிக்கணும், ஆசைகளை கம்மி பண்ணிக்கணும், எப்போதுமே நிறைய எண்ணங்கள் மேலே மனசை போகிறது தவிர்க்கணும். இது எல்லாமே நாம் எப்போ செய்கிறோமோ அப்போ நமக்கு ஒரு தபஸுன்றது எந்த காட்டுக்கோ போய் நாம் செய்கிறது கிடையாது. நம்மளை நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துலையே நாம் இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது தான் அங்கே ஒரு தபநிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லுது. இனி ஈஸ்வர பிரணிதானம் அப்படி என்ற இதுதான் லாஸ்ட் நியமம். அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கடவுளின் ரூபம்தான், எல்லாமே தெய்வம்தான், அங்கே எல்லாம் தெய்வ பதார்த்தம் தான், எல்லாமே ஆன்ம பதார்த்தம் தான் என்று புரிந்து கொள்கிற நிலையைத்தான் ஈஸ்வர பிரணிதானம் என்று சொல்வார்கள். அதில் நாம் வாழ்கிற நாம மட்டுமே கிடையாது, அத்தனை கோடானு கோடி ஜீவராசிகள் கூட ஈஸ்வர பிரணிதானம் அவருடைய மூலத்திலேருந்து வந்த பரமாத்மாலேருந்து வந்த ஜீவாத்மாக்கள் தான் நாம் எல்லோருமே என்ற ஒரு உணர்வை நாம் புரிந்து கொள்வது தான் இந்த ஈஸ்வர பிரணிதானம். இது எல்லாமே நமக்கு எப்படி தெரிய வருது? இந்த யோக சாதனை என்றது நாம் எப்போ பண்ணுகிறோமோ, இந்த அஷ்டாங்க ராஜ யோகத்தில் இந்த 8 ராஜயோகங்களை நாம் பண்ணும் பொழுது தான் அதனோட கூடி நாம் செய்வதற்கு நமக்கு ஒரு முறை என்றது இருக்குது. இப்படி தான் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், யம நியமங்கள் என்று எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நாம் கடைப்பிடிச்சு ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பு நாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கொஞ்சமாவது ஒரு நிலைக்கு நம்மளால் போக முடியும். இதனால் நமக்கு எவ்வளவோ லாபங்கள் என்றது எல்லாருக்குமே கிடைக்கும். நாமளே எந்த விஷயத்திலுமே சரிப்படுத்திக்கலாம், நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களை போக்கிக்கலாம். நாம் எந்த டாக்டரையும் தேடி எந்த கஷ்டத்துக்குமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்குள்ளவே எல்லாமே இருக்குது. இயற்கையாக கடவுள் நமக்கு எல்லா லாபங்களையும் போகங்களையும் யோகங்களையும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. நாம் மட்டும்தான் புரிந்து கொள்ளவில்லை. யோகி இல்லாமல் இருக்கிறவன் தான் ஒரு ரோகி. ஒரு யோகம் பண்ணும்போது அவனுடைய ரோகம் எல்லாமே தீர்ந்துவிடும் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. எல்லோருமே பிரம்மர்ஷிகளாக மாறணும் என்றால் நாம் எல்லோருமே இந்த புத்தர் கொடுத்த மார்க்கம், பதஞ்சலி கொடுத்த மார்க்கம் என்றது இல்லாமல் நாம் எல்லோருமே தியானியாக மாறி ஒரு யோகியாக மாறி அதிலிருந்து ருஷியாக வந்து ருஷியிலிருந்து ராஜர்ஷியிலிருந்து பிரம்மர்ஷியாக வரணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கையின் பிறப்பின் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் என்று நாம் புரிந்து கொள்ளணும். நாம் எல்லோரும் இந்த வாழ்க்கையை கடைசி வாழ்க்கை என்று நாம் புரிந்து கொள்ளணும் என்றால் இப்படிப்பட்ட இந்த அஷ்டாங்க ராகஜ யோகத்தை நாம் கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் இதனை உணர முடியும் என்று நாம் புரிந்து கொள்ளணும் மாஸ்டர்ஸ். இது சாதிக்கிற மிக பெரிய ஒரு சக்தி என்று நம்ம எல்லாருக்குள்ளேயே இருக்குது. அது அனந்தம். சக்தி என்றது அனந்தமானது. அந்த சக்தியை உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நாம் தெரிந்துக்கிட்டு அதனை நம்ம லோக கல்யாணத்துக்காக நம்மளோட நல்லதுக்காக நாம் எப்போ அதனை நாம் புரிந்துக்கிட்டு விநியோகிக்கிறோமோ அப்பொழுதுதான்
நாம ஆகட்டும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீடு, நம்ம மக்கள் எல்லாருமே நம்மளை பார்த்து அவங்களும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். இதுதான் ஒரு லோக கல்யாணத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்றது இதுதான் ஏகைக மார்க்கம். இந்த அஷ்டாங்க ராஜயோக மார்க்கம்தான் லோக கல்யாணத்துக்கு சிறந்த ஒரு வழிகாட்டு என்று திரு பத்ரிஜி நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன விஷயத்தையாவது நம்ம கடைப்பிடிச்சு நாம் செயல்பாடு பண்ணிட்டோம்னா நம்மளை விட பாக்கியசாலிகள் யாருமே கிடையாது மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.